காலை வேளையிலே உடைய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். லூக்கா எழுதின செய்தி, லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் வினியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்து அதிகாரத்தை கொடுக்கிறவர். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? அவர்களை நம் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய, பிசாசுகளை துரத்த, வியாதி உள்ளவர்களுக்கு குணமாக்க வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்து அழைக்கிறவர். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், ஒரு குறிப்பிட்ட பிசாசு இல்ல, எல்லா பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆனா அந்த அழைப்பும் அந்த அதிகாரமும் அறியாதவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்படி பயன்படுத்த முடியும்? என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லுவார். அவர் அந்த அளவுக்கு நம்மை அழைத்திருக்க, அந்த அளவுக்கு நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்க, நாம் இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அழைப்பு பெரிய அழைப்பு. ஆதி அப்போஸ்தலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கி பெரிய தேவனுடைய அவரோடு கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்து அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பெரிய அப்போஸ்தலர் தான். ஆனாலும் அவர்கள் சில நேரங்கள்ல எப்படி குறைவுபட்டவர்களாக இருந்தார்கள், நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாளை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 13 வசனத்தை வாசிங்கள். சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது, சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்களை போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானதால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். அல்லேலூயா. சீடர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குது? சீடர்கள் எப்படி ஜெபிச்சாங்க? ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், எங்களால முடியாது இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு, இவங்களை அனுப்பிவிடணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. அப்படி நம்மிடத்தில் வருகிற மக்களுக்கு நம்மால ஆறுதல் படுத்த முடியல,
நம்மளால அவங்களுக்கு வார்த்தை சொல்ல முடியல. நம்மளால ஜெபித்து ஒரு அதிசயத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதை பார்க்கிறோம். இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இது எம்மாத்திரம், கூடாதே. இவ்வளவு 5000த்துக்கு அதிகமான ஜனங்கள் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? ஆண்டவர் அற்புதம் பண்ணணுங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 5, இயேசு 6. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 6ஆம் வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி சொன்னார். தாம் செய்ய போகிற அற்புதங்களை அவர் அறிந்திருந்தும் இவர்களை சோதிக்கும்படி, சீடர்களை சோதிக்கும்படி இப்படி ஆண்டவர் கேட்டார். அதுக்கு சீடர்கள் என்ன சொன்னாங்க? 7, 8 படிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்போ சீடர்களே ஆண்டவர் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லையா? இது போதாதே, இது எம்மாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். நான் ஏன் முடியாம உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகளை நரம்பு சதையை கொடுத்து சேனைகளை எழுப்ப செய்ய முடியும்னா, கர்த்தர் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது, வார்த்தையை பேசும் பொழுது, ஆண்டவர் எப்படி வார்த்தையினாலதானே இந்த அகிலத்தையுமே படைத்தார். அப்ப அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தை எடுத்து நீ எவர்களை ஆஸ்வதிப்பா அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பா அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னது? என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள். ஆனா பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? போதாதே, குறைவு, இது எம்மாத்திரம். நம்ம வீடுகள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இது முடியாது, இது நடக்காது, என் பிரச்சனை மலை மாதிரி இருக்குது, இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்துறோமா? இல்ல. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்ந்து மதிலை தாண்டுவேன். மலை போன்ற பிரச்சனை பனி போல உருகி ஓட செய்வான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் போடும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே நம்ம நோக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால அதிகாரத்தை எடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் அந்த அழைப்பையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொல்றதை சொல்லிடணும், செய்யறதை செஞ்சிடணும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் நம்முடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பிரச்சனைகளை பயந்து போய் இருக்கும்போது தாவீது மாத்திரம் என்ன பண்ணாரு? இவன் எம்மாத்திரம். அந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனை எம்மாத்திரம், மலைகளை தாண்டத்தக்கதாக, குஞ்சுகளை தவிடு பொடியாக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அதிகாரம் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் டாக்டருடைய வார்த்தைகளை கண்டு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து நடுங்கி அவிசுவாசோடு இருக்கும்போது, சில நேரம் யாராவது ஒருத்தர் நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, எங்களால கூடாதே, எங்களால முடியாதே, இப்படிப்பட்டு சொல்லுகிறவரா நாம் காணப்படுகிறோமா? ஒருபோது நம் நோ சொல்லக்கூடாது. ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாதரட்சனை அணிந்து கொண்டு
எப்பொழுதும் நாம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. அல்லேலூயா. ஹalleluya. ஆகவே இந்த நாட்கள்ல சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை குணமாக்கவும் வல்லமை அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றவர்களாக, அவருடைய அழைப்பிலே நாம் நிற்கிறவர்களாக, அழைப்பு பெற்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வல்லமைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 32வது வசனத்தை பாருங்க. 32 6 இல்லைங்க. லூக்கா 9:32. ஜெபிக்க முடியாதவர்களாய் பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக அவங்களை கூட்டிட்டு போனாரு தனித்து? எதுக்காக கூட்டிட்டு போனாரு? அவரோடு கூட விழித்திருக்கும்படி, ஜெபிக்க முடியாது. அவரோடு கூட ஜெபிக்கும்படி. ஆனா சீடர்கள் என்ன பண்ணாங்க? நித்திரை மயக்கமா இருந்தார்கள். ஜெபம் இல்லாமல் நம்மளால ஊழியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அந்த சில நேரங்கள்ல நமக்கு ஒரு முடிவெடுக்க முடியாம, ஒரு தீர்மானம் பண்ண முடியாம இருக்கும் பொழுது, அந்த நேரங்கள்ல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். அல்லேலூயா. அது அடிமை பெண்ணா இருந்தாலும் அது யாரோட பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. அல்லேலூயா. திடீர்னு ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன பேரு? சாராள். அவதான் ஆகார சேர்த்து வைக்கிறார். திடீர்னு அவளை அனுப்பிவிடும் சொல்றான். ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஆபிரகாம் என்ன பண்ணுச்சு? 11ஆம் வசனம் படிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அல்லேலூயா. ஆயிரம் தான் இருந்தாலும் இஸ்மாயில் யாரோட பையன்? ஆபிரகாமுடைய பையன். இந்த காரியத்தை கேட்ட பொழுது அவன் துக்கமா இருந்தது. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். 12 படிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமைப்பெண்ணின் மகனும் உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அவனோட துக்கம் மாறி போச்சு. 14ஆம் வருஷத்துல ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு தூக்கியும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு, அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு துக்கம் வரும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களை நாம் அவனுடைய சமூகத்துல காத்திருந்து விழித்திருக்கும் பொழுது சரியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிட்டு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்க செல்லும் போது சீடர்கள் எப்படி இருந்தாங்க? நித்திரை மயக்கமா இருந்தார்கள், தூங்கி விழுந்து கொண்டிருந்தார்கள். அதனால களத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு எதை வெட்டிட்டு இருந்தாரு? காதை வெட்டுற. அப்போ நாம் தேவனுடைய சமூகத்துல விழித்திருக்களாய் காணப்பட்டா தெளிவாக துல்லியமாக சத்துருடைய இதை நாம் கண்டு அடிக்க முடியும். நம்முடைய குறி தவறாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நித்திரை மயக்கம் உள்ளவர்களாக நாம் இராதபடி விழித்திருந்து தேவனுடைய சமூகத்துல அல்லேலூயா நாம் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், நம்மளால நோ சொல்லக்கூடாது. நாம் எப்பொழுதும் ஆகாரமாகிய வசனத்தை பிரசங்கிக்க ஆயத்தமாக இருக்கணும். இரண்டாவது நாம் விழித்திருந்து ஆண்டோடைய பதிலுக்கு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
மூன்றாவதாக லூக்கா 9:40 பாருங்க. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. 38 படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகன். 38 படிங்க. 38, 39. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித் தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க ஒரு ரிப்போர்ட் என்ன உண்டாவது? உங்களுடைய சீசர்களால் இந்த பிசாசை துரத்த முடியல. அல்லேலூயா. காரணம், விசுவாசத்தில் அவங்க வளரல. அல்லேலூயா. ஆண்டவர் அவளுக்கு முதல் 2 வருஷத்துலயே அதிகாரம் கொடுத்தார். பிசாசுல துரத்த பின்னாடிகளை சுகமாக்க அதிகாரம் கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் கூடாம போன காரணம் என்ன? விசுவாசத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை இது என்னால முடியாது, இது எப்படி ஆகுமோ, இப்படி சந்தேகிக்கிறவன காணப்படுறோமா? விழித்து இருக்காதபடி காத்திருக்க முடியாத பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா? இல்ல நம்மளால பிசாசுகளை துரத்தி விட முடியாதவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் முண்டி போகாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையே அறியாதவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னா, அந்த விசுவாசத்திலே வளராதவர்களாக இருப்போம் என்று சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளால் கூடாமல் செல்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு பட்சபாதம் இல்லாத தேவன். எல்லாருக்கும் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசித்து அப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் அடைய அந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 45வது வருஷத்தை வாசிங்க. அவர்கள் அந்த வார்த்தையின் அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாய் இருந்தது. அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். என்ன வார்த்தை? 44. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் என்றார். அல்லேலூயா. இப்போ இதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தேவனுடைய சித்தத்தை இவர்கள் அறியாதவர்களா இருக்கிற அப்படின்னாலே அவரிடத்துல கேட்கவும் விசாரிக்கவும் பயந்தார்கள். ஆனா அந்த மறைபொருள் அவங்களுக்கு விளக்கமா இல்லை. அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். சீடர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் அறியாதிருக்கிறார்கள், புரியாதவர்களாய் இருக்கிறார்கள். அன்று சொன்னார், நான் அல்லேலூயா, அந்த அறியாமல் புரியாதவர்களுக்கு என்ன பண்றாரு? தம்மை வெளிப்படுத்துறாரு. ஏமா ஒரு சீடர்களுக்கு நடந்து போகும்போது லூக்கா 24:31 பார்க்கிறோம். அவர்கள் இறைவார்த்தை அன்று சொல்லும் போது அவர்கள் அறியாதவர்களா இருக்காங்க. ஆனா இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்ததை கண்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் புரியாதபடி அறியாதவர்களா இருக்கும்போது மறுபடியும் நாம் வார்த்தைகளை வாசிக்கும் போது மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நம்மளால உணர முடியுது. ஆனா நம்மோடு கூட ஆண்டவர் நடக்கிறாருங்கிறதே அவர் அறியாது. அப்புறம் போகிறவர் போல அவர் போகும்போதுதான் இவர் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே சில காரியங்கள் மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாத நாம் காத்திருந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற பொட்டன்ஷியலை, அதுல இருக்கிற அல்லேலூயா அந்த ஜீவனை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நமக்கு வெளிப்படுத்தாம யாருக்கு வெளிப்படுத்துவார்? அல்லேலூயா. ஆகவே இன்னும் ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த நாள்ல இந்த அதிகாரத்தையும் அழிப்பை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னா அவர்களுக்கு ஏன் நம்மளால போஜனம் கொடுக்க முடியல? அல்லேலூயா. அவர்கள் ஏன் விழித்து ஜெபிக்க முடியல?
அந்த வல்லமைய விளங்க அந்த பிசாசை ஏன் துரத்த முடியல? அந்த வசனத்தை ஏன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். அல்லேலூயா. கடைசியாக 54வது வருஷத்தை வாசிங்க. லூக்கா 9:54. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இவங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணமா இருந்துச்சு? அவன் ரொம்ப பாவியா இருந்தோம்னா அவன் அழியணும், அவன் நாசமா போனோம். அப்போ மாம்சத்துல நடக்கிறவர்களாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்கி இவனெல்லாம் கொண்டு போட்டுருவோம். எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாரும் அழிக்கணும். இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா புதியப்பட்ட ஆண்டு என்ன சொல்றாரு? எலியாவின் ஆவி இல்ல, இயேசுவின் ஆவி வேண்டும். அல்லேலூயா. நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். இன்னும் ஆவியுடையவர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. தீமை செய்வதற்கு நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பாவி அழிந்து போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, பாவி மனம் திரும்புவதுதான் அவருக்கு விருப்பம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு பண்பு இந்த சீடரிடத்தில் வளர, இந்த நாளில் நாம் நம்மிடத்தில் வளர, அவன் அழிந்து போகணும், அவன் கெட்டு போகணுங்கிற அந்த அப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பு மனதிற்கும் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. 46வது வசனத்தை வாசிங்க. பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. சீடர்களுக்குள்ள என்ன உண்டாயிட்டு? வாக்குவாதம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே என்ன உண்டாகுது? வாக்குவாதங்கள். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் இவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு அது அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம். யார் பெரியவனா இருப்பான்? யோவான் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய தாழ்மையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. சீடரின் கால்களை ஆண்டவர் கழுவினார். அல்லேலூயா. நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியும் பெரிய ஆண்டவர், பிரதான அப்போஸ்தலர். அல்லேலூயா. அவ்வளவு பெரியவர் நமக்கு முன்பாக என்னத்தை கற்றுக் கொடுத்தார்? தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இதுல யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்குவாதம் பண்ணுகிற பிள்ளைகளா அந்த சீடர்கள் இருந்தார்கள். அது போல நம்ம இல்லாதபடி ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு தாழ்மையை சுதந்திரிக்கிறவர்களாக. கடைசியாக லூக்கா 9:49. 9:49. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு, அவன் எங்களோட கூட உம்மை பின்பற்றாதவனா இருந்தபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் நம்ம புறஜாதிக்காரன் ஆண்டோட நாமத்தை சொல்லி பிசாசு துரத்திட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்ம தானே பண்ணணும், அவன் எப்படி பண்ணலாம்? அல்லேலூயா. அதை நாங்கள் தடுத்தோம் என்று சொன்னார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஊழியம் செய்யறாங்க, ஏதோ ஒரு சகோதரி ஒரு கிராமத்துல சின்னதா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளால அதை அப்ரிசியேட் பண்ண முடியல, அவங்கள ஆதரிக்க முடியல, அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்கள நம்ம தடுக்கிறோம், அவங்கள பற்றி நாம் குறைவான காரியங்களை சொல்றோம். அப்படிப்பட்ட சுவாபம் உள்ள பிள்ளைகளா ஆதி சீசர்கள் இருந்தது போல நம்ம இருக்கிறோமா? பெரிய அப்போஸ்தலன் பேதுரு, ஆனா புதுசா வந்த சவுல் பவுலா மாறினா அந்த சவுலை பார்த்து, அந்த பவுலை பார்த்து அவரை அப்ரிசியேட் பண்ணார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. 1 பேதுரு 3 15-16. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்,
ஒண்ணு பேதுரு தானே? 1 பேதுரு. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கைகளை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளை குறித்து தவறா பேசுறவங்க, நம்மளை குறித்து அற்பமா பேசுறவங்க, தீமை செய்யறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய நடத்தையினால, நம்முடைய சாட்சி வாழ்க்கையினால, அல்லேலூயா, அவங்களுக்கு நாம் தேவனை வெளிப்படுத்தும் பொழுது அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களா நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் வந்து பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து சீனியர் பாஸ்டர் யாரு, பெரிய பிரதான பாஸ்டர் யாரு, ஆண்டோடு கூட இருந்த இந்த கல்லில் மேல் ஒரு சபையை கட்ட வேண்டி சொன்னார பேதுரு. அவ்வளோ அவர் அப்ரிசியேட் பண்றாரு, உற்சாகப்படுத்துறார், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள்ல அப்படி ஒரு மற்றவருடைய ஊழியங்களே நாம் பாராட்டுகளாக உற்சாகப்படுத்துவதாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வார்த்தையின்படி அழைக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 சீரனை ஆண்டவர் அழைத்து சகல பிசாசுகளை கொடுத்தோம், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவருடைய வல்லமை அதிகாரமும் கொடுத்து பிரசங்கிக்கவும், அல்லேலூயா, சுத்தமாக்கவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அதிகாரம் பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியல. இது எப்படி ஆகும், எப்படி முடியும், எப்படி சொல்லப்பட்டுள்ள காணப்பட்டாங்க. நம்ம அப்படி இல்லை. எங்களால முடியாது, எங்களால ஜெபிக்க முடியாது, எங்களால பிரசங்கிக்க முடியாது. அப்படி அல்ல. நாம் அவர்களை திருப்தி அடைய ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். சூழ்நிலை சாதமாக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, அவர் ஜெபம் பண்ண முடியாத அளவு நிச்சய மயக்கமா இருக்குன்னாச்சுன்னா, அல்லேலூயா, விழித்துதாமல் போனா நம்ம குறி தவறும், நாம் தோல்வி பெற வேண்டியிருக்கோம். ஆகவே நாம் விழித்திருந்து சத்துரு இனங்கொண்டு அடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, என்னுடைய வல்லமையை நிரூபிக்க முடியாத, அல்லேலூயா, இந்த பிசாசை துரத்த முடியல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சில பிசாசுகளுக்கு உபவாசம் ஜெபத்தோட நம்ம என்ன பண்ணோம், அல்லேலூயா, முடியல, நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை காட்டில் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் அதை நிரூபிக்கணும். இயேசுவின் நாமத்துல அந்த கட்டுகளை உடைக்கணும், பிசாசை துரத்தணும், அல்லேலூயா, எதிர்த்து நிக்கணும். 3வதாக, சில வசனங்கள் நம்மளால புரிய முடியல, படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், புரிய முடியல. ஆண்டவரே எனக்கு விளக்கி கொள்ள, அதை விளங்கி கொள்ள முடியவில்லை, எனக்கு தெரியல அப்படி சொல்லக்கூட இல்லாதபடி வசனத்திலிருந்து தேர்ச்சி பெற்றவனா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக, நான் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறவர்களா அல்ல, அல்லேலூயா, தாழ்மை உள்ளவர்களாய், ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்து தம்மை தாழ்த்தி சீடருக்கு முன்பாக எப்படி அவர் செய்தார், அது போல நம்ம ஊழியத்துல தாழ்த்தி நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்ற ஊழியக்காரங்களை பார்த்து அல்லேலூயா பாராட்ட முடியல, மற்றவங்களை அப்ரிசியேட் பண்ண முடியல, அப்படிப்பட்ட சுவாபம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, இந்த நாளில் ஆண்டவரே அதை நான் உற்சாகப்படுத்தணும், அவர்களோடுக்கு நான் உறுதுணையா இருக்கணும், அல்லேலூயா, அவங்க தட்டி கொடுக்கறதுல காணப்படணும். இயேசுவை போல ஜீவிக்க என்னால முடியலைன்னா, ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து பார்த்து உம்முடைய சுவாயில உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினாலே ஆண்டோடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு அதிகாரம் இருந்தோம், வல்லமைகள் இருந்தோம், உடைய கிருபைகள் இருந்தோம், நான் முடியல, இது போதாதே, இது எப்படி ஆகுமோ என்று சில அவிசுவாசமா இல்லாதவர்களாக, அல்லேலூயா, ஜெபிக்க முடியாதவர்களாக, இப்படிப்பட்ட நாட்கள்ல நாங்கள் இல்லாதபடி இனி ஆண்டவருடைய பலனை உம்மாலே சேனைக்கு பாய்ந்து மதில் தாண்டுவேன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ, ஆண்டவரோடு இருக்க மலைகளை குண்டுகளை தவிடுபடியாக்க என்னால முடியும். அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாய், அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய், அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை எழுப்பி பிரகாசிக்க முடியாது நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் நாமத்தினால எதை கட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் செயல்படுத்துற பிள்ளைகளா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க.